ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைனி வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா குயிக்கா பண்ற மாதிரியான ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனோன்னு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஓல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அது நல்லாவே பொரிஞ்சக்கப்புறம் 3 சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால வதங்கினக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒன்ஸ் ஆனியன் நல்லாவே வதங்கினக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் 2 வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட சாய்ஸ் தான், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் காய் நல்லாவே ஆட் பண்ணி ஒரு 50% குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது நல்லாவே வதங்கினக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் தக்காளி நல்லா பெருசாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா இது புலாவ்னால இந்த மாதிரி சைஸில் தான் ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்லவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். நல்லா போட்டு வதக்கிடுங்க. வதக்கினக்கப்புறம் இன்றைக்கி நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்னதாக க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு பட்டாணி மஷ்ரூம் எது வேணால் ஆட் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். என்கிட்ட இன்றைக்கி பன்னீர் இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா அதை ஒரு வதக்கி விட்டுருங்க. வதக்கினக்கப்புறம் இப்போ நான் அரிசி ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 hour நல்லா கழுவி ஊற வச்ச அரிசி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா தண்ணி ஒன்றுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆளாக்கில் தான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதில் நான் 2 கிளாஸ் தண்ணியும் 2 கிளாஸ் தேங்காய் பாலும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் பால் வந்து நல்லாவே ஒரு ஃப்ளேவர் தரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு அது மாதிரி எதனா ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் செக் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் குக்கரை சும்மா க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நல்லா அது ஒரு கொதி வரும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி நான் விசில் போட்டுடுறேன். ஐயில் வச்சே நான் ஒரு 3 விசில் குக் பண்ணிடுறேன். ஸோ இது நீங்கள் விசில் வராட்டி நீங்கள் ஒரு 10 minutes ஐயில் வச்சு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ஒரு கொலை கூட இல்லை, நல்லா உதிராக வந்திருக்கு நம்மளுக்கு சாப்பாட்டு அரிசியிலேயே. ஸோ ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே இதை நீங்கள் பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், காரமும் கிடையாது. இதில் நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.